Worksheet number 15, trigonometry. First Roman, choose the correct answer. First question kuria answer, option C. Second question kuria answer, option B. For third question, answer option C. Fourth question kuria answer, option A. Fifth question kuria answer, option D. Second Roman, answer very shortly. இதில் sixth sumல நம்மளுக்கு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. அதோட ஈக்குவல் டு அந்த வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இப்போது sin 45 டிகிரி sin 90 டிகிரி இதோட வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். நம்ம புக்கில் பேஜ் நம்பர் 230ல் ஒரு டேப்லர் காலம் இருக்கும். அதில் இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக ஈஸியாகவே கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போது sin 45 டிகிரியோட வேல்யூ 1 டிவைடட் பை √2, sin 90 டிகிரியோட வேல்யூ 1. இந்த மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் cos 45 டிகிரியோட வேல்யூ 1 டிவைடட் பை √2, cos 90க்கு பதிலாக ஆன்சர் 0, இதோட வேல்யூ 0. இப்போ நம்மளுக்கு இதை சால்வ் பண்ணி ஆகணும். 1 டிவைடட் பை √2 + 1 இருக்குது. இதை வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். √2 இன்ட்டு +1 அப்படின்றது √2ஆக மாறும். அப்போது வேல்யூ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வரும், 1 + √2 டிவைடட் பை √2. கீழேயும் அதே மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். இதை வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு வேல்யூ √2 + 1 டிவைடட் பை 2ன்னு இருக்கும். இப்போது டிவைடில் இருக்கிறத நம்ம மல்டிப்ளையில் கொண்டுட்டு வரோம். இப்போது 1 + √2 டிவைடட் பை √2, இந்த மேலே இருக்கிற ஆன்சர் அப்படியே தான் இருக்கும். டிவைடில் இருக்கிறனால இது இந்த மாதிரி மல்டிப்ளையில் வரப்போ மேலே வரும் நம்மளுக்கு √2 அப்படின்றது. அப்போது √2 டிவைடட் பை 1 + √2ன்னு இருக்கும். இது வந்து கேன்சல் டு ஈச் அதரா எல்லாமே வந்து சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போது ஒவ்வொரு இதையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் 1ன்னு வருது. அப்போது இதோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. இப்போது சிக்ஸ்த் சம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 7th சம் பார்க்க போகிறோம். இதில் வந்து 5 sin A = 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா நம்மளோட வேல்யூ வந்து இதுக்குரியது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. sin A - cos A டிவைடட் பை 2 tan A இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம sin தீட்டாவை வந்து கண்டுபிடிப்போம், அதாவது sin ஏவோட வேல்யூ. இப்போது 5 sin A அப்படின்றது ஈக்குவல் டு 4. அந்த இதில் 4க்கு டிவைடடாக அந்த 5 வந்து கீழே வந்துடும். இப்போது sin A அதாவது sin தீட்டாவோட வேல்யூ என்ன நம்மளுக்கு 4 டிவைடட் பை 5. இதை ஃபார்முலா அப்படி நம்ம பார்த்தோம்னா 4 வந்து ஆப்போசிட் சைடு அண்ட் 5 வந்து ஹைப்போடென்யூஸ். இது நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு ஃபிகர் வச்சு நம்ம பார்ப்போம். இப்போது ஆப்போசிட் சைடு வந்து 4 அண்ட் ஹைப்போடென்யூஸ் வந்து 5. அதை வந்து நேம் வந்து நம்ம வச்சுக்கலாம் ACB. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அட்ஜசன்ட் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம பித்தாகோரஸ் தியரம் வந்து யூஸ் பண்ணுறோம். AB² + AC² = BC². இப்போது AB வந்து நம்மளுக்கு தெரியாது, AC தெரியும் அண்ட் BC தெரியும். ஸோ வேல்யூஸ் வந்து இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். AB² = 25 - 15 எல்லாத்தையுமே ஒரு சைடில் வச்சுக்கிறோம். இப்போ 4 + 4 இருக்கிறது இந்த சைடு போகிறப்ப -16 வந்து மாறும். அதாவது 4² இருக்கிறது -16 மாறும். இப்போது AB² = 9 வரும். இதை வந்து சால்வ் பண்ணோன்னா இப்போ ஸ்கொயராக இருக்கிறது ரூட்டாக இந்த சைடு வரப்போ மாறுமா. அப்போ AB = 3. √9 வந்து ஆன்சர் 3. இப்போ நம்மளுக்கு அட்ஜசன்ட்டோட வேல்யூ கிடச்சிருச்சு. எதுக்காக அட்ஜசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோன்னா நம்மளுக்கு எதோட வேல்யூ கண்டுபிடிப்போம்னா காஸோட வேல்யூ. ஸோ அதுக்காக அட்ஜசன்ட்டோட இதையும் கண்டுபிடிச்சி வச்சுக்கோம். இப்போ ஃபார்முலாஸில் போய் நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வந்து நம்ம எவாலுவேட் பண்ண போகிறோம். இப்போது sin A = 4 டிவைடட் பை 5. இப்போ cos ஏவோட வேல்யூ நம்ம அட்ஜசன்ட் வேல்யூ கிடச்சிருச்சு, அதாவது AB. அதோட வேல்யூ 3 டிவைடட் பை 5. tan A இதோட வேல்யூ வந்து ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட். அப்போது 4 டிவைடட் பை 3. இப்போ இதை வந்து இந்த ஃபார்முலாவில் அதாவது கொடுத்துருக்கிற நம்ம சால்வேஷனில் போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். sin ஏவோட வேல்யூ 4 டிவைடட் பை 5, cos ஏவோட வேல்யூ -3 டிவைடட் பை 5 அண்ட் 2 tan A அதாவது tan ஏவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம் 4 டிவைடட் பை 3. இப்போது இது வந்து நம்ம கீழே டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ 5 அப்படின்னு வச்சுட்டு இதை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணால் போதும். அப்போ 1 டிவைடட் பை 5 வரும். இப்போது இதை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். 2 × 4 2 × 4 = 8 டிவைடட் பை 3. இதை வந்து நம்ம மல்டிப்ளை சைடில் கொண்டுட்டு வர போகிறோம். அப்போ 1 டிவைடட் பை 5 கீழே எப்போன்னு நான் சொன்ன மாதிரி டிவைடில் இருந்துச்சுன்னா அது மேலே கொண்டுட்டு வருவோம் மல்டிப்ளையில் இருக்கிறப்போ. அப்போ 3 டிவைடட் பை 8.
இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3/40. இதை நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம வெரிஃபை பண்ணி ஆகணும். இப்போது எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் இந்த மாதிரி தான் நம்ம இப்போ வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சைன் 60 டிகிரியோட வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு தெரியும். √3/2. இதில் எல்லாத்துலேயுமே நம்ம வேல்யூஸ் மட்டும்தான் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ சைன் 30 டிகிரியோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1/2 அண்ட் காஸ் 30 டிகிரியோட வேல்யூ √3/2. இப்போ இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வந்து பார்க்க போகிறோம். அப்போ 2வும் வந்து கேன்சல் ஆயிரும் அண்ட் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கிறது √3/2. இப்போ நம்மளுக்கு எல்ஹெச்எஸும் சரி ஆர்ஹெச்எஸும் சரி ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்மளோட சம் வந்து வெரிஃபை ஆயிடுச்சு. எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். நெக்ஸ்ட் வந்து 9th சம். இஃப் சைன் 30 டிகிரி into cos 60 plus cos 30 into sin 60 is equal to sin A. அப்போது ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சம் மாதிரியே தான் நம்ம ஃபுல்லாக வந்து வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சைன் 30யோட வேல்யூ 1/2, cos 60யோட வேல்யூ 1/2, cos 30யோட வேல்யூ √3/2 அண்ட் sin 60யோட வேல்யூ √3/2. இப்போது சைன் ஏ வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம அதை இந்த சைடு அப்படியே வச்சுக்க போகிறோம். இப்போது இதை வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். 1/2 இன்ட்டு 1/2 இதை வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா 1/4 வரும். அண்ட் √3/2 அண்ட் இன்ட்டு √3/2 இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு √3 வந்து கேன்சல் ஆயிரும். நம்ம 3ன்னு வச்சுக்கலாம். இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக அப்படியே போட்டிருக்கேன். அண்ட் டிவைடட் பை 2 × 2 வந்து 4 இஸ் ஈக்குவல் டு சைன் ஏ. அதை அப்படியே கொண்டுட்டு வந்துட்டே இருங்க. இப்போ 1/4 + 3/4 இஸ் ஈக்குவல் டு என்ன, இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம்னா என்ன வேல்யூ வரும் அப்படின்னா 1 + 3 அது வந்து 4 அண்ட் கீழே வந்து டினாமினேட்டர் சேமாக இருக்கனால 4 நம்ம காமனாக வச்சுருக்கோம். இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா ஆன்சர் 1 வரும். இப்போது இஸ் ஈக்குவல் டு சைன் ஏ. அப்போ சைன் ஏவோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. இந்த மாதிரி நம்ம இதில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு சைன் 90 டிகிரி. ஏன் 90 டிகிரின்னு போட்டோன்னா 1, அதாவது சைனோட வேல்யூவில் 1 அப்படின்றது எதோட வேல்யூனா சைன் 90 டிகிரியோட வேல்யூ. இப்போது ஃபைனல் ஆன்சராக நம்மளுக்கு ஏவோட வேல்யூ கிடச்சிருச்சு. சைனும் வந்து நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ ஃபைனல் நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஏ இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போது ஏவோட வேல்யூ ஏ இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஆன்சர் கிடச்சிருச்சு. 10th சம். இதில் வந்து cot A இஸ் ஈக்குவல் டு tan 36 டிகிரி. இதுலேயும் ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்மளுக்கு ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்து tan 36 டிகிரி இருக்குது. ஏவோட வேல்யூ cot A வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ cot ஏவை நம்ம எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணோம்னா tan × 90 டிகிரி மைனஸ் ஏ இந்த ஃபார்முலா படி நம்ம சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். அப்போ cot ஏக்கு பதிலாக நம்ம tan வந்து நம்ம வச்சுக்க போகிறோம். tan 90 டிகிரி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு tan 36 டிகிரி. இப்போது டேனும் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ 90 டிகிரி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 36 டிகிரி. இது ஈஸி மெத்தட் தான். ஏ இஸ் ஈக்குவல் டு நம்பர்ஸ்லாம் ஒரு சைடு வந்து நம்ம வச்சுக்க போகிறோம். அப்போ 90 டிகிரி மைனஸ் 36 இதுக்குரிய வேல்யூ வந்து நம்மளுக்கு 54 டிகிரி வருது. அப்போ ஏவோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 54 டிகிரி. 11th சம்மில் நம்மளுக்கு ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. அதில் எக்ஸ் டிகிரி அதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு முதல்ல அவங்க ஃபிகரில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். A to C இதுக்கு வந்து 30 டிகிரி அப்படின்ற ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அண்டு ஹைப்போட்டெனியஸாக ஒரு 100 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இதோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுனால ஹைப்போட்டெனியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அண்ட் ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க டீட்டா, அதாவது சைன் டீட்டாவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டெனியஸ் அப்படின்ற அந்த ஃபார்முலா படி நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணி அட்ஜசன்ட் சைடு அண்ட் ஆப்போசிட் சைடு இதோட வேல்யூஸ்லாம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது சைன் டீட்டாவோட வேல்யூ 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஆப்போசிட் வந்து பிசி அண்ட் ஹைப்போட்டெனியஸ் வந்து ஏசி, அது வந்து 100 சென்டிமீட்டர். பிசி டிவைடட் பை 100 சென்டிமீட்டர். இப்போது சைன் 30 டிகிரியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியும். அது வந்து 1/2. இந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு பிசி டிவைடட் பை 100.
பிசி வந்து நம்ம ஒரு சைடு வச்சுக்கலாம் அண்ட் 100 வந்து இந்த சைடு போகிறப்ப மல்டிப்ளை ஆகும் அண்ட் அதை வந்து நம்ம ரெசிப்ரோக்கலை கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா பிசி இஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 2. இப்போ பிசியோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 50 டிகிரி. இப்போது நம்மளுக்கு ஆப்போசிட் சைட் வந்து கிடச்சிருச்சு. இதை வந்து பித்தாகரஸ் தியரம் படி நம்ம அட்ஜசன்ட்டோட சைடையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஏபி ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இப்போது ஏசியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 100 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி நம்மளுக்கு தெரியாது அண்ட் பிசியோட வேல்யூ தெரியும் 50 ஸ்கொயர். 100 வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா 1000 10,000 and is equal to AB square plus 50 வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா 2500. இப்போ AB square is equal to இது வந்து நம்ம ஒரு சைட் கொண்டுட்டு வந்தோம்னா மைனஸ் பண்ணுவோம் அண்ட் 10,000 மைனஸ் 2500 அதை வந்து மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 7,500 வரும். இப்போ ஸ்கொயராக இருக்கிறது இந்த சைடு வரப்போ நம்மளுக்கு ரூட்டாக மாறும். ஸோ இதோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு AB is equal to 50√3. நான் இங்கே வந்து எழுதாமல் நான் இங்கே எழுதியிருக்கேன் 50 × √3 இந்த வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போது ஆங்கிள் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். அதாவது எக்ஸான அந்த சி ஆங்கிள் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது ஏவோட ஆங்கிள் நம்மளுக்கு என்ன 30 டிகிரி. ஏவோட ஆங்கிள் 30 டிகிரி அண்ட் ஆங்கிள் பியோடது வந்து 90 டிகிரியில் வந்து இது இருக்குது. ஸோ இதோடது வந்து 90 டிகிரின்னு வச்சுருக்கோம் அண்ட் ஆங்கிள் சி வந்து நம்மளுக்கு தெரியாது. இந்த மொத்த ஆங்கிளும் இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 180 டிகிரி, அதாவது ஆஃப் செமி சர்க்கிள் அதுக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போது நம்ம வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். 30 + 90 வந்து நம்மளுக்கு 120 அண்ட் இதை வந்து நம்ம இங்கிட்டு கொண்டுட்டு போகிறப்ப ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைட் கொண்டுட்டு போகிறப்ப 180 மைனஸ் 120 நம்ம ஆங்கிள் சியோட வேல்யூ 60 டிகிரி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதாவது ஆங்கிள் சி வந்து என்னது எக்ஸோட டிகிரி வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஃபார்முலாலையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதாவது மெயின் ஃபார்முலாவான காஸ் தீட்டா சைன் தீட்டா டேன் தீட்டாவில் வந்து வேல்யூஸ் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்க போகிறோம். இப்போ காஸோட வேல்யூ என்ன அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டெனியஸ். நம்மளுக்கு அட்ஜசன்ட் கிடச்சிருச்சு 50√3 divided by 100. இதை வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியும். 50 is divided by 100 is equal to √3 divided by 2. அதாவது 60 டிகிரியோட வேல்யூஸ் எல்லாமே இதில் நம்மளுக்கு இந்த வேல்யூவாக நம்மளுக்கு சப்ஸ்டியூட் ஆகிருக்குது. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம இதை tan தீட்டா அண்ட் சைன் தீட்டா இது எல்லாத்துக்குமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி 60 டிகிரிக்கான வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இஸ் வெரிஃபைட் அண்ட் இதோட எக்ஸோட வேல்யூவும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. 12th சம்மில் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதில் வந்து நம்மளுக்கு ஹைப்போட்டெனியஸ் 16 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் அக்யூட் ஆங்கிளாக ஒரு டீட்டா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இமேஜினரி ட்ரையாங்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஏபி இது வந்து அட்ஜசன்ட் அண்ட் ஏசி ஆப்போசிட் சைட், பிசி ஹைப்போட்டெனியஸ் அது 16 சென்டிமீட்டர் அண்ட் ஒரு டீட்டா 45 டிகிரி. நம்ம எப்போவுமே சைன் தீட்டா எடுத்தோம்னா ஈஸியாக நம்மளால் தீட்டா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டெனியஸ் இஸ் ஈக்குவல் டு ஏசி நம்மளுக்கு தெரியாது, அதாவது ஆப்போசிட் சைட் வந்து நம்மளுக்கு தெரியாது, ஹைப்போட்டெனியஸ் 16 அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அப்புறம் சைன் தீட்டாவோட வேல்யூ வந்து 45 டிகிரி. ஸோ இந்த 45 டிகிரியோட வேல்யூ 1/√2 இஸ் ஈக்குவல் டு ஏசி டிவைடட் பை 16. இப்போது ஏசியோட வேல்யூ நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்போது இது வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 16 டிவைடட் பை √2 வரும். இதை வந்து நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஏசி இஸ் ஈக்குவல் டு 16 டிவைடட் பை √2 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதை வச்சு நம்ம பித்தாகரஸ் தியரம் மூலமா ஏபியோட வேல்யூ நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். இப்போது பிசியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 16 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 16 டிவைடட் பை √2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். இப்போ 16 ஸ்கொயர் வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா 256 இஸ் ஈக்குவல் டு 16 ஸ்கொயர் பண்ணோம்னா 256 டிவைடட் பை √2 வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா ஒன்லி 2 வரும் நம்மளுக்கு, √2 கேன்சல் ஆகி ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். இதை நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். ஸோ அதனால இதை சால்வ் பண்ணி வச்சுக்கோம். 256 டிவைடட் பை 2 இதை வந்து கேன்சல் பண்ணோம்னா 128 வரும். இப்போது இதை ஏபி ஸ்கொயர் வந்து ஒரு சைடு வச்சுட்டு இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணுவோம். ப்ளஸ் 120 இருக்கிறது இந்த சைடு போகிறப்ப மைனஸ் ஆயிரும். ஸோ 256 மைனஸ் 128 இதை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 128 வரும். ஸ்கொயராக இருந்தது இப்போ நம்ம இங்கிட்டு கொண்டுட்டு வரப்போ ரூட் ஆயிரும். ஸோ √128 இதை நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் 8√2 வரும்.
ஸோ ஏபியோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போது நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏரியா ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஏரியா வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஏரியாவோட ஃபார்முலா வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறோம். நம்மளுக்கு பிரெத்தும் கிடச்சிருச்சு அண்ட் லென்த்தும் கிடச்சிருச்சு. அதாவது பிரெத் வந்து ஏபி அட்ஜசன்ட் அண்ட் லென்த் வந்து ஆப்போசிட் ஏசி. ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியாவோட ஃபார்முலா ஆஃப் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட். பிரெத்தோட வேல்யூ 8√2, அதாவது அட்ஜசன்ட் இன்டூ ஹைட் வந்து ஆப்போசிட் 16/√2. இது வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 4 வரும் அண்ட் √2 கேன்சல் ஆயிரும் அண்ட் 4 × 16 நம்மளுக்கு 64 cm². இது வந்து ஏரியாவோட யூனிட் cm². ஸோ இந்த 12th கொஷினுக்குரிய ஆன்சர் வந்து கிடச்சிருச்சு. 13th sum, if a plus b is equal to 90 இருந்துச்சுன்னா sin a by cos b plus cos a by sin b இதோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏவோட வேல்யூவை வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கலாம். இப்போது a plus br is equal to 90, அதை வந்து நம்ம எந்த மாதிரி மாற்றலாம் அப்படின்னா பியை ஈக்குவல்ட்டுக்கு அங்கே கொண்டு போயிடும். அப்போ a is equal to 90 minus b, ஏயோட வேல்யூவாக நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த சால்வேஷனில் போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சைன் ஏ அண்ட் காஸ் ஏவாக இருக்கிறதெல்லாம் 90 minus பியை வந்து நம்ம மாற்றி வைக்க போகிறோம். அப்போ சைன் 90 minus b ப்ளஸ் காஸ் 90 minus b இஸ் டிவைடட் பை காஸ் பி அண்ட் சைன் பி. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி வேல்யூ கிடச்சிருக்கு. இது வந்து ஃபார்முலாவோட ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போது சைன் 90 minus பியாக இருக்கிறது காஸ் பியாக நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி காஸ் 90 minus பியாக இருக்கிறது சைன் பியாக சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போது காஸ் பி டிவைடட் பை பி காஸ் பின்னு இருக்குது. இது வந்து கேன்சல் டு ஈச் அதர். அப்போ 1 அப்படின்ற ஆன்சர் வரும். அதே மாதிரி சைன் பி டிவைடட் பை சைன் பி, இதுவும் கேன்சல் டு ஈச் அதர். 1 + 1 இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் 2. இதோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2. 14th சம்மில் இந்த ஃபிகர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் காஸ் ஏ சைன் ஏ அண்ட் டேன் ஏ இதோட வேல்யூஸ்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுவும் எந்த டேர்ம்ஸ்லன்னா டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் டேர்ம்ஸ்லேயே தான் நம்ம இதோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது பித்தாகரஸ் தியரம் படி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வேல்யூஸ் கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ ஏ பியோட வேல்யூ கிடைச்சிருக்கு, ஏ சியோட வேல்யூ கிடைச்சிருக்கு. பட் நம்மளுக்கு பிசி வந்து தெரியாது. ஸோ பித்தாகரஸ் தியரம் படி அதை நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். AC² இஸ் ஈக்குவல் டு AB² ப்ளஸ் BC². இப்போ ஏசியோட வேல்யூ நம்மளுக்கு 1 + x² ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபியோட வேல்யூ 2x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் B² தெரியாது, அதை நம்ம அந்த சரியாக வச்சுக்கலாம். இப்போது இது வந்து ஃபார்முலா படி இருக்கா, 1 + x² அண்ட் ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் வந்து இதை நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அப்போது 1 + x² அப்படின்றது x⁴ மாறும் அண்ட் ப்ளஸ் 2x². இது ஃபார்முலா படி நம்மளுக்கு இந்த வேல்யூ வந்து நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். அண்ட் இஸ் ஈக்குவல் டு 2x² அப்படின்றது 4x² வந்து மாறி இருக்கு ப்ளஸ் B². இப்போது BC² இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூஸ்லாம் ஒரு பக்கம் நம்ம கொண்டுட்டு வந்துட்டோம். அப்போ 1 + x⁴ ப்ளஸ் 2x² மைனஸ் இந்த 4 + 4x² இருக்கிறது மைனஸ் 4x² இந்த சைடு வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணோம்னா 1 + x⁴ மைனஸ் 2x². ஃபர்ஸ்டில் இருந்த அதே மாடல்லையே நம்மளுக்கு வந்துருச்சு. அப்போ இதோட ஃபார்முலா படி நம்ம ஷார்ட் ஆக்கணும்னா நம்மளுக்கு 1 + x² அந்த வேல்யூ நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். 1 + x² ஹோல் ஸ்கொயர். இப்போது B² இஸ் ஈக்குவல் டு 1 + x² அண்ட் ஹோல் ஸ்கொயர். இப்போது BC² வந்து நம்ம இந்த சைடு ரூட் எடுத்துக்கிறோம். அப்போ ஸ்கொயர் ரூட் வந்து கேன்சல் ஆகிடும். இஸ் ஈக்குவல் டு 1 + x². பிசியோட வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போது சைன் ஏ அண்ட் காஸ் ஏ tan ஏ இது எல்லாத்துலேயுமே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் வந்து ஃபைனல் ஆன்சர் கொண்டுட்டு வரப்போகிறோம். சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டெனியஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ பிசி டிவைடட் பை ஏசி வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 - x² டிவைடட் பை 1 + x². அதே மாதிரி காஸ் ஏல அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டெனியஸ் ஏபி டிவைடட் பை ஏசி. இது ஏபியோட வேல்யூ 2x டிவைடட் பை ஏசியோட வேல்யூ 1 + x². அதே மாதிரி டேனோட வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். இதோட 14th சம் முடிஞ்சது.
15th சம் ரொம்ப ஈஸியான சம் தான். இப்போ சைன் அண்ட் டேன் இதுக்குரிய வேல்யூ வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது வேல்யூ நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கணும்னா காஸ் அண்ட் ப்ளஸ் காட் இதோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது சைனோட வேல்யூ நம்மளுக்கு 0.6239 அண்ட் டேனோட வேல்யூ 0.2162. இதை வந்து நம்ம எதுக்கு ஈக்குவலாக வச்சுக்கிறோம் அப்படின்னா சைனோட வேல்யூவை காஸுக்கு ஈக்குவலாகவும் அண்ட் டேனோட இந்த வேல்யூவை காட்டுக்கு ஈக்குவலாகவும் நம்ம வச்சுக்கிறோம். இது ரெண்டுத்தையுமே நம்மள ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் ஃபைனல் ஆன்சராக வரும். ஸோ நம்மளுக்கு இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னாலே நம்மளுக்கு காஸ் அண்ட் காட்டோட வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ ஃபைனல் ஆன்சர் இதுதான். ஸோ 15th சம் முடிஞ்சிருச்சு அண்ட் 15th ஒர்க் ஷீட்டும் நம்ம முடிச்சிட்டோம்.